இல்லை, நான் அதிமுக விட்டு விலகி ரொம்ப நாள் ஆச்சுங்க. என்னுடைய உடல்நிலை சரியில்லை, நான் வீட்டோட ஓய்வில் இருக்கேன். என்னுடைய மகன் இன்றைக்கு மாண்புமிகு முதலமைச்சருடைய தலைமையில் இருக்கிற அமைச்சரவையில் அமைச்சராக இருக்கிறார். அவருடைய சந்தோஷமாக அதை பார்க்க வந்திருக்கிறேன். மகிழ்ச்சியாக இருக்குது. நான் பல பதவிகளை அனுபவித்தவன். என்னுடைய மகன் அந்த இடத்துக்கு போகும்போது மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்குது. மிகுந்த மகிழ்ச்சி. அதுதான் அந்த கட்சி இனிமேல் அதுதான் இளைஞர்கள் கையில் தான் இருக்குது. இளைஞர்கள் கையில் தான் இனிமேல் எதிர்காலம். ரெண்டா பிளவுபட்டிருக்கு. நீங்க வெளியே வந்திருக்கீங்க, என்ன காரணம்? இதுவரை நீங்க வெளியே வந்ததுக்கான காரணங்கள் பொது வெளியில சொல்லப்படல. இல்லை, பல வகையில் என்னை புறக்கணித்தாங்க. எனக்கு முக்கியத்துவம் தரல. அம்மாவுக்கு தலைவருக்கு பின்னாடி எனக்கு முக்கியத்துவம் கொடுக்கல. நான் அதனால் விலகி என்னுடைய பையன் கோவிச்சுக்கிட்டு அவரோட விஜய் மாண்புக்கு முதலமைச்சரை நம்பி இங்கே வந்துட்டார். நான் எந்த இது உடல்நிலை சரியில்லாதனால வீட்டோட இருக்கேன். வீட்டில் ஓய்வு எடுத்து இல்லைப்பா, தவறு செஞ்சாங்க. அதை இன்னைக்கு அனுபவிக்கிறாங்க. எல்லாத்தையும் புறக்கணிச்சாங்க. இன்னைக்கு அவங்கள மக்கள் புறக்கணிச்சுட்டு உட்காந்து இல்லைப்பா, அது நானே தானே உதாரணம். எனக்கெல்லாம் அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கல. இல்லை, தலைவர் காலத்தில் அம்மா காலத்தில் இந்த கட்சி சைக்கிளில் போய் கூட்டம் பேசி கட்சி வளர்த்தவன் நான். எனக்கு அந்த முக்கியத்துவம் கொடுக்காததுனால தான் இன்றைக்கி நான் அங்கேருந்து மனம் விலகி வந்திருக்கேன். அதிமுக இன்னைக்கு இரண்டா பிளந்திருக்கு. அதை நீங்கள் பார்க்கும்போது என்ன நினைக்கிறீங்க? மன வருத்தமாக இருக்குது. நான் வளர்த்த கட்சி இன்னைக்கு அப்படி ஆயிடுச்சேன்ட்டு எனக்கு வருத்தமாக இருக்குது.